இயேசுவில் பிரியமான அன்பரை மக்களே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. பல தருணத்தில் எல்லா ஃபாதருமே இந்த கேள்வி கேட்பாங்க, கரெக்டுங்களா? எப்போ பூசனாலும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹவ் ஆர் யூ? சந்தோஷமா இருக்கீங்களா? இதற்கான அர்த்தம் என்ன? ஃபாதருக்கு எப்படி பிரசங்கம் வைக்கிறதுன்னு தெரியல ஃபாதர், எப்படி தொடங்கணும்னு தெரியல ஃபாதர், அதனால இந்த கேள்வியை எல்லாருமே கேட்பாங்க. அப்படியா? ஆமாவா? இங்க இருந்து யூத்ல இருந்து சொல்றாங்க ஆமா ஃபாதர் என்று. அதுவல்ல அர்த்தம். என்னன்னா, இந்த உலகத்துல அனைவருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குன்னா கேட்டாலும் எனக்கே தெரியும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா, சந்தோஷமா இருக்கேன்னா சொல்லனா ஃபாதர் எதனா சொல்லுவாரு. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லனா பக்கத்துல இருக்கிற அம்மா இந்த வீட்டுல பிரச்சனை இருக்குது சந்தோஷப்படுவாங்க, அதனால சொல்லி வைப்போம் சந்தோஷமா இருக்கிறேன்னு. இப்படி அனைவரும் துன்பத்தோடு வாழ்க்கையில் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பக்தராயிருந்து இன்று நம்முடைய பாதுகாவலராக இருக்கின்ற புனித அந்தோணியாரின் நாளிலே இறைவன் நமக்கு தருகின்ற அந்த ஒரு செய்தி என்னவென்றால், கடவுளை நம்பும் பொழுது, இந்த திருப்பலிக்கு வரும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை. அதுதான் இன்றைய தலைப்பிலே நாம் பார்க்கின்றோம், நம்பிக்கையாளரின் நம்பிக்கையாளன். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பூசைக்கு வரோம், எவ்வளவு பேர் ஆண்டவரை நம்புகின்றோம்? அந்த நம்பிக்கை நம்மோடு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் என்பது தடைபட்டு போய்விடும். இந்த திருப்பலியில நீங்க யார பாக்குறீங்க? ஒரு திருப்பலிக்கு நம்ம வரோம்ல, யார பாக்குறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பொழுது குருவானவர் தன்னுடைய கரங்களில் வெந்நீர் அப்பத்தை எடுத்து இதுவே ஆண்டவருடைய உடல் என்று சொல்லும் பொழுது, அருத்தந்தையர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தை எடுத்து இது ஆண்டவருடைய ரத்தம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் பார்க்கிறோமா பார்க்கலையா? ஃபாதர் உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது இது கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் ஆனது நம்முடைய உடலோடு, நம்முடைய இரத்தத்தோடு, நம்முடைய தசையோடு, தசை நாறுகளோடு, எலும்புகளோடு, எலும்பு மஞ்சைகளோடு ஒன்றென கலந்து இயேசு என்னோடு ஒன்றென மாறுகின்றார். இந்த திருப்பலியினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், விவிலியத்தில் வாசிக்கிறோம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம் என்ன? 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கோடு இருந்து ஒரு தாய். வாசிச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷம்? 12 ஆண்டுகள். எத்தனையோ மருத்துவரிடம் சென்று சுகம் கிடைக்காத அந்த தாய் தனக்குள் சொல்லிக் கொள்கின்ற வார்த்தை, இதோ ஆண்டவர் வருகிறார், அவருடைய மேல் ஆடையின் நுனியை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும். தொட்டாங்களா தொடலியா? அவங்க பைபிள் என்ன சொல்லுது? தொட்டாங்களா தொடலியா? தொட்டாங்க. தொட்ட மறுகணமே அவங்களுக்கு என்ன ஆச்சு? சுகம் கிடைச்சது. சரிங்களா? அப்போ இந்த பூசைக்கு நான் வந்து, இந்த திருப்பலியில் நான் வந்து, என் ஆண்டவர் இதோ என்னுடைய நம்பிக்கையாளராக இருக்கின்ற இயேசுவின் திரு உடலை நான் பெறும் பொழுது, என் ஆண்டருடைய ஆடையின் நுனியானது அந்த 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கோடு இருந்து எத்தனையோ மருத்துவரிடம் சென்று சுகம் கிடைக்காத ஒரு தாய்க்கு இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் புனித அந்தோணியாரை வழிநடத்திய அதே நற்கருணை ஆண்டவரை நீங்களும் நானும் தொட்டு நம்முடைய உள்ளத்தில், நம் உடலில் ஒன்றென கலக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு சுகம் அளிக்குமா அளிக்காதா? சொல்லுங்க. அளிக்கும். ஆனா எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? பூசைக்கு வரும்போது எல்லோருமே ரொம்ப சந்தோஷம். நம்பாதவங்க நம்புவோம். சரிங்களா? ஆண்டருடைய ஆடையே சுகம் கொடுக்கிறதாம். சரிங்களா? அடுத்தது விவிலியத்துல மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? பைபிள் வச்சிருக்கீங்களா யாருன்னா? மத்தேயு 8:8 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்கம்மா. நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும்,
என்னுடைய பையன் நலமடைவான். இது இரண்டாவது என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவரை நான் நம்பணும். என் ஆண்டவர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா வீட்டில் இருக்கிற மகனுக்கு சுகம் கிடைக்கும் என்றால் அந்த ஆண்டவர் என்னோடு ஒன்றென கலக்கும் பொழுது, அந்த ஆண்டவரை நான் முகமுகமாக பார்க்கும் பொழுது, இந்த திருவிழா நாட்களிலே ஏதோ இன்று காலை தன்னுடைய பிள்ளைகள் புது நன்மையிலே ஆண்டவரை பெற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு திருப்பலியில் நான் பெறும் பொழுது, புனித அந்தோனியாரை போல ஆண்டவரை நான் நம்பும் பொழுது, என் ஆண்டுடைய வார்த்தை ஒருவருக்கு சுகம் தருகிறது என்றால் இந்த திருப்பலியிலே நீங்கள் உண்மையாக என் நம்பிக்கையின் நம்பிக்கையாளர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நான் நம்பி இந்த திருப்பலியிலே இந்த நற்கருணை நான் பெறப்போகிறேன் என்று நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் அதிசயம் நடக்குமா நடக்காதா சகோதரரே? நடக்கும். உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுமா மாறாதா? உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுமா துடைக்கப்படாதா? கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அதுக்கு என்ன முக்கியம்? ஆண்டவரை நம்பி அவரோடு நாம் ஒன்றென இணைய வேண்டும். இன்னைக்கு நம்ம திருவிழா கொண்டுகின்ற புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, அவர் பலவிதமாக இறைவனை போதித்து தப்பறை கொள்கைகள் ஆண்டவரை பத்தி எதிரா, கத்தோலிக்க திருச்சபையை பத்தி எதிரா வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானத்தால், தூய ஆவியானவர் கொடுக்கின்ற ஞானத்தால் எதிர்த்து வந்தார். பல மக்கள் கத்தோலிக்க திருச்சபையை பின்பற்ற தொடங்கினார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாங்க. இந்த மனுஷனை இப்படியே விட்டோம்னா எல்லோருமே மாத்திருவான், இவனை எப்படியாவது நம்ம சாகடிச்சிடணும். அதற்காக அவருக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்து விருந்திலே அவர்கள் விஷத்தை கலந்தார்கள். அந்தோனியார் என்ன செய்தார்? அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த சாப்பாடுல விஷம் இருக்கிறது என்று. ஆனா அந்தோனியார் என்ன செய்தார் என்றால், அவர் கடவுளை நம்பினார். திருப்பாடல் 91:10 என்ன வாசிக்கிறோம்? திருப்பாடல் 91:10, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, எந்த தீங்கும் உனக்கு நேரிடாத. அவர் அந்த வார்த்தையை நம்பினார். புனித அந்தோனியார் நம்பிக்கையாளரின் நம்பிக்கையாளராக இருக்கின்ற அவர், இதோ எனக்கு இந்த உணவிலே விஷம் கலந்திருந்தாலும் என்னுடைய நற்கருணை ஆண்டவரை நான் நம்பும் பொழுது என் நற்கருணை ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று அந்த புனித நம்பியதால் அந்த உணவை ஆசீர்வதித்து அவர் உட்கொண்டார். எந்த தீங்கும் அவருக்கு ஏற்படவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே ஆண்டவரை வெறுமனவே பார்த்துவிட்டு போவதற்கல்ல இந்த திருவிழா, வெறுமனவே 9 நாட்களை முடித்துவிட்டு செல்வதற்கல்ல இந்த திருவிழா. இதோ என் புனித அந்தோனியார் நம்பிக்கையாளரின் நம்பிக்கையாளர் என்று சொல்லிவிட்டு வெறும் கையோடு ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் போக வேண்டும் என்று முயற்சி எடுப்பதற்காக கொண்டாடப்படும் திருவிழா அல்ல இது. இன்று நீங்களும் நானும் அந்த அந்தோனியாரை போன்று ஆண்டவரை நம்பும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். யாராவது ஒரு எடுத்து வாசிங்கம்மா, எசையா 40:31 இந்த வார்த்தையை மனதில் நிறுத்துங்க. ஆண்டவரை நம்புவோருக்கு அதிசயம் உண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அதிசயம் உண்டு. உள்ளத்தில் இருக்க என் ஆண்டவரே என்னோடு தங்கும், என் உள்ளத்தில் தங்கும், இதோ புனித அந்தோனியாருடைய கரத்தில் தங்கினீரே எங்களோடு தங்கும் என்று சொல்லி ஜெபிப்பவர்களுக்கு ஆண்டவர் தாமே தருகின்ற இறைவார்த்தை. எசையா 40:31 வாசிங்கம்மா. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகளைப் போல் ரக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையா கடவுளுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே புனித அந்தோனியாரை போல நானும் என்னுடைய கரத்தை உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற அந்தோனியாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, இயேசுவே எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என் குடும்பத்துல அதிகமான பாரம் இருக்கு, வெளியே பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கோம், வெளியே பார்த்தா நடிச்சிட்டு இருக்கோம், மனசுல நிறைய குமுறல் இருக்கு, நிறைய கண்ணீர் இருக்கு, வெளியே சொல்ல முடியாத அவமானங்கள் இருக்கு, பிள்ளையால நிம்மதி இல்ல, கணவனால நிம்மதி இல்ல, மனைவியால நிம்மதி இல்ல, வெளியே சொல்ல முடியாம பல நேரத்துல இரவுல உறங்கும் பொழுது நல்ல உறக்கம் இல்ல. இயேசுவே எனக்கு ஆற்றலை தாங்க சொல்றது போல ஆண்டவர் தாமே ஆற்றலை தருபவர்.
ஆண்டவர் தாமே கழுகுகளைப் போல நீங்கள் உயரே பறக்க, எந்த மனிதன் உங்களுக்கு எதிராக தோல்விகளை தர வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவரை நீங்கள் இறுக பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டோடைய கரத்தை நம்முடைய கரத்தோடு புனித அந்தோனியாரை போல நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை பாதுகாத்து புதிய ஆற்றலையும் வல்லமையும் தருகின்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்புறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. சரி அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு பாடம் முடிஞ்சிச்சு, ஒரு பகுதி முடிஞ்சது. என்னன்னா, கடவுளை நான் நம்பினா அதிசயம் நடக்கும். நடக்கும்ல? என்ன நடக்கும்? கண்டிப்பா எல்லாருக்குமே இன்னைக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போறார். ஆண்டவர் நம்புறதுனா என்ன? அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும்ல. ஒண்ணு, நம்பிக்கையாளரின் நம்பிக்கையாளர். நான் எல்லோருமே நம்புறோம் ஃபாதர், எங்களுடைய புனிதர் அந்தோனியாரை போல ஆண்டவரை நாங்க நம்புறோம். அந்தோனியார் செய்த கோடி அற்புதங்களும் அவர் கடவுளை நம்பினதுனால செய்த அற்புதங்கள் தான். இன்னைக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்பிக்கைனா என்ன? அதுதான் இன்னைக்கு முக்கியம். பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புற நம்பிக்கைனா என்ன என்பதற்கு மார்க் 10, சரிங்களா? மார்க் 10:46 இருந்து வாசிக்கிறோம். யாரை பத்தி வாசிக்கிறோம்? மார்க் புத்தகத்துல யாரை பத்தி வாசிக்கிறோம்? கண் தெரியாத ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். அப்போ அவர் ஆண்டவர் அந்த பக்கமா நடந்து போகிறார் என்று கேட்டவுடன் அந்த மனுஷன் என்ன பண்ணா? ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் மனம் இறங்கும் என்று அவன் சொன்னான். சரிங்களா? அப்படி சொல்லும் பொழுது மத்தவங்க அவனை அதட்டும் பொழுது அவன் என்ன செஞ்சான்? அமைதியாயிட்டானா? இன்னும் சத்தமா? வெரி குட். சரிங்களா? இன்னும் சத்தமா. அதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நவநாள்ல ஜெபிக்கிறோம். நவநாள் முடிஞ்சு அந்த அதிசயம் நடக்கல, உடனே சொல்லுவாங்க, அதான் நான் சொன்னேன்ல, சும்மா போன கோயிலுக்கு நவநாளுக்கு போயிட்ட, வீட்டுல வேலை செய்யாம போன, நடந்துச்சா? அப்படி பல பேர் உங்களை இழிவுபடுத்தும் பொழுது என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று இன்னும் அதிகமாய் கடவுளிடம் நீங்கள் வந்து சேருவதுதான் இதோ அந்தோனியார் சொல்லுகின்ற நம்பிக்கை. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஆண்டவர் அவரை கூப்பிடுவார். சரி, அந்த மனுஷனை கூப்பிடுங்க என்ற பொழுது அவனிடம் இருக்கின்ற அந்த மேல போட்டுட்டு இருக்கிற போர்வையை தூக்கி போடுவான். அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் ஒரு முறை என்ன கூப்பிட்டார்னா, இந்த பூசையில் ஆண்டவர் என்ன பெயர் சொல்லி அழைத்தார்னா, இதோ இந்த பிச்சை எடுக்கிறதுக்காக போட்டுட்டு இருக்கேன் இந்த போர்வை, இந்த மேல் ஆடை எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் என்னை அழைத்தவர் உயிர் உள்ளவர், ஆற்றல் உள்ளவர் என்று தூக்கி எறிந்து ஆண்டவரிடம் வந்தான். ஆண்டவர் அவனை தொட்டார், அதிசயத்தை செஞ்சார். இன்னைக்கு நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முடிவு, எந்த மனிதன் எனக்கு எதிராக பேசினாலும், யார் என்னை ஏளனப்படுத்தினாலும், இதோ என் ஆண்டவரை நான் நம்பி இருக்கேன், என் ஆண்டவரிடம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று புனித அந்தோனியாரை போல நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயம் புனித அந்தோனியாரின் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அதிசயத்தை செய்வார்தான் நம்பிக்கையாளரின் நம்பிக்கையாளன் ஆக நம்ம அந்தோனியார் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க. எனவே இன்று நீங்க ஜெபியுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. விவிலியம் சொல்வது போல யோசுவா 1:9 வாசிச்சீங்கன்னா, உங்களை கைவிடவும் மாட்டேன், கை நெகிழவும் மாட்டேன், நீங்க போகும் இடமெல்லாம் உங்களுக்கு முன்பாக நான் நடந்து செல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இந்த திருவிழாவில் நடந்து சென்று ஆசீர்வதிப்பார். எனவே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இன்னும் எத்தனை நாள், 3 நாள் 5 நாள் எனக்கு தெரியாது, தயவு செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்க கரத்துல என் கரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ஏதோ திருப்பாடு 27:10 சொன்னீங்களே, தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாருமே கைவிட்டாங்க ஆண்டவரை. என் குடும்பத்துல இருக்கிறவங்களாம் என்னை கைவிட்டாங்க ஆண்டவரை. வேலை செய்யற இடத்துலலாம் என்னை கைவிட்டாங்க ஆண்டவரை. நான் உன்னை நம்புறேன், தயவு செய்து என்னை கைவிடாதீங்க ஆண்டவர். நீங்க நம்பிக்கையோடு ஜெபிச்சு பாருங்க, என் ஆண்டவர் உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை செய்வார். திருப்பாடு 23 வாசிக்கிறோம்ல, அந்த நம்பிக்கையோடு புனித அந்தோனியாரின் வாயிலா நீங்க உண்மையா ஜெபிச்சு பாருங்க. அந்த கொடி இறங்கும் பொழுது உங்கள் கண்ணீரை இறக்கி வைக்கின்ற ஆண்டவர் இதோ இந்த நற்கனில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு புனித அந்தோனியாரின் வாயிலாக தொடர்ந்து ஜெபிப்போம். இறை அருளுக்காக, ஆசைக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.